இன்றைய பாக்கியலட்சுமி எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. கோபி மேல கொலைப்பழியை போட்டு ஜெயில்ல வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே கொலை பண்ணது யாரு? இந்த சிக்கல்ல இருந்து கோபியால வெளியே வர முடியுமா? நம்ம பாக்கியா குடும்பம் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர போறாங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சென்னையிலிருந்து எல்லாரும் கிளம்பி போனதுனால ஈஸ்வரி பாட்டி மட்டும் தனியா இருக்காங்கன்னு பாக்கியா ரொம்பவே கவலைப்படுறாங்க. உடனே எழில், அம்மா, பாட்டிக்கு துணையா செல்வி அக்காவும் ஆகாஷும் இருக்காங்க, நீ கவலைப்படாதேன்னு சொல்லி சமாதானம் பண்றான். அப்போ பாக்கியா கொலை பழியை அவரே ஏத்துக்கிட்டாரு. இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருக்கணுமா?ன்னு கேட்க எழில், ஆமாமா, நானும் அதையேதான் யோசிச்சேன். நம்ம இங்கேயே இருந்தா சந்தேகம் அதிகமாயிடும். அதனால நாளைக்கு காலையில சென்னைக்கு கிளம்பிடலாம்னு சொல்றான். இந்த பக்கம் ஈஸ்வரி பாட்டி தன்னோட ஒரே மகனான கோபியை நினைச்சு சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்காங்க. செல்வி அக்கா சாப்பிட கூப்பிட்டும் அவங்க கேட்கவே இல்லை. கோபி ஜெயில்ல எப்படி இருப்பாரு, அவரை அடிச்சிட்டாங்களோன்னு ஒரு தாயின் மனசு படுற பாடு இருக்கே, அதை வார்த்தைகளால சொல்ல முடியாது. இந்த சமயத்துல பாக்கியா குடும்பத்தினர் எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களை பார்த்ததும் செல்வி அக்கா, பிள்ளையை வளர்த்து அந்த குடும்பத்துக்கு கட்டி கொடுத்தா நம்ம வீட்டு பிள்ளை மேலேயே கொலைப்பழிய போட்டிருக்காங்கன்னு புலம்புறாங்க. அதை கேட்ட பாக்கியா, இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி பாட்டியை பார்க்க போறாங்க. கோபியை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கும் மாமியாரை பார்த்து, உங்க பையன் கண்டிப்பா வந்துடுவார் அத்தை, தைரியமா இருங்கன்னு ஆறுதல் சொல்றாங்க. ஒரு பக்கம் சொந்த கணவர் ஜெயில்ல இருக்காரு, இன்னொரு பக்கம் மாமியார் அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம பாக்கியா தவிச்சு போறாங்க. அடுத்ததா பாக்கியா எழில் மற்றும் செழியனை கூட்டிக் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க கோபியை பார்த்து பேசுறாங்க. போலீஸ் கோபியை அடிச்சிருப்பத பார்த்ததும் எழில் ரொம்பவே கோபப்படுறான். அம்மாவை தப்பா பேசி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவர் எங்க அப்பா, அவரை எப்படி இப்படியெல்லாம் அடிச்சு வைக்கலாம்னு எழில் கொந்தளிக்கிறான். ஆனாலும் கோபி அவர்களை சமாதானம் செய்து இனியாவை காப்பாத்துறதுதான் இப்போதைக்கு முக்கியம்னு சொல்றாரு. எப்படியும் நம்ம வீட்டுக்கு போலீஸ் வருவாங்க, அவங்க விசாரிக்கும்போது நான் தான் கொலை பண்ணேன்னு நீங்க சொல்லணும். நிதிஷ் செத்ததுக்கு முந்தின நாள் நீங்க ஊரை விட்டு போயிட்டதா சொல்லிடுங்கன்னு கோபி சொல்றாரு. இதை கேட்ட செழியனும் எழிலும் அதிர்ச்சியாகி, அப்பா, நாங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுன்னு மறுக்கிறாங்க. கோபி தன் குடும்பத்துக்காகவும் தன்னோட மகள் இனியாவுக்காகவும் கொலைப்பழியை ஏத்துக்க முன்வந்ததை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ பாக்கியா கிட்ட கோபி, நீ இருக்கிற தைரியத்தில் தான் இந்த முடிவை எடுத்தேன், பசங்களை சமாதானப்படுத்தி இதை செய்யவைன்னு கெஞ்சி கேட்கிறாரு. ஒரு மனைவிக்கு இது எவ்வளவு பெரிய மனசு பாரம்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. வீட்டுக்கு வந்ததும் ஈஸ்வரி பாட்டியும் இனியாவும் இதை பத்தி பேசுறாங்க. அடடா, கோபியை எப்படி கொலைக்காரன்னு நம்ம வாயால சொல்ல முடியும்னு எல்லாரும் அதிர்ச்சி அடையறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில திடீர்னு போலீஸ் வீட்டுக்கு வர்றாங்க. இனியாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பயத்துல இனியாவுக்கு பேச்சு வரலை. பதட்டத்துல இருக்கிற பேத்தியை பார்த்த ஈஸ்வரி பாட்டி, கோபிதான் கொலை பண்ணாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிதிஷ் இறந்ததற்கு முந்தைய நாள் எல்லாரும் ஊரை விட்டு போயிட்டோம்னு ஈஸ்வரி பாட்டி தைரியமா சொல்றாங்க. அப்ப போலீஸ், நிதிஷ் சாகறதுக்கு முன்னாடி நாள் சொல்லி வச்ச மாதிரி ஊரை விட்டு போனீங்க, அது எப்படின்னு கேக்குறாரு. உடனே செழியன், என்னோட அப்பாவை சுதாகர் நேர்ல பார்த்து மிரட்டினாரு, அதனாலதான் எங்களையெல்லாம் ஊரை விட்டு அனுப்பி வச்சாரு. இனியாவுக்கு சுதாகர் போன் பண்ணி மிரட்டினதுனால அப்பா அவரை பார்க்க போனாரு, அப்படித்தான் இந்த பிரச்சனை நடந்ததுன்னு செழியன் சொல்றான். இதை கேட்ட போலீஸ், கேஸ் முடியற வரைக்கும் நீங்க யாரும் எங்கேயும் போக கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டு கிளம்புறாங்க. கடைசியில பாக்கியாவுக்கு ஒரு பெரிய ஆதாரம் கிடைக்குது. ரெஸ்டாரண்ட் பக்கத்துல இருக்கிற பழனிச்சாமியோட கடையில இருந்து சிசிடிவி காட்சிகளை எழில் வாங்கி வர்றான். அதை எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பார்க்கறாங்க. அதுல சுதாகர் அந்த இடத்துல இருந்தத பார்க்கறாங்க. அடடா, கொலைகாரன் போலவே அலையுற வில்லன் சுதாகர். அது மட்டும் இல்லாம இனியா ரெஸ்டாரண்ட்குள்ள போன சமயத்துல சுதாகரோட பிஏவும் உள்ளே இருந்தது தெரிய வருது. சுதாகர் எதுக்காக ரெஸ்டாரண்ட்க்கு வந்தாரு, சுதாகரோட பிஏவுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிச்சு பாக்யா குடும்பத்தினர் எல்லாரும் பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க. சுதாகர் இந்த கொலையில ஈடுபட்டிருப்பாரோன்னு உங்களுக்கு தோணுதா? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடுல இந்த ட்விஸ்ட் எப்படி முடிய போகுதுன்னு பார்க்க ஆவலோட காத்திருப்போம்.
ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.